அந்த அண்மை செய்தி. கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த கரூர் வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரில் சென்றிருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எப்படி என மக்களிடமும் அவர்கள் விசாரணை நடத்துவதாக கூறப்படுகிறது. இது குறித்த கள தகவல்களோடு நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், வணக்கம். தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் வேலுச்சாமிபுரத்தில் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இன்றைய தினத்தில் இன்னும் வேறு எந்தெந்த இடங்கள் எல்லாம் விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது. களத்தில் யாரிடமெல்லாம் அவர்கள் விசாரணையை மேற்கொண்டு இருக்கிறார்கள்? வணக்கம் கௌதமி. கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் சம்பவ இடத்தில் முதல் முறையாக ஆய்வு செய்யும் சிபிஐ அதிகாரிகள் சூடுபிடித்துள்ள கரூர் வழக்கில் சாட்சியங்களை விசாரித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். வழக்கு தொடர்பாக கடந்த 17ஆம் தேதி முதல் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வியாபாரியிடம் சாட்சியங்கள் பெறுவதற்காக சிபிஐ அதிகாரிகள் சமன் அனுப்பிய நிலையில் 4 பேரிடம் விசாரணைக்கு ஆஜராகினர். வழக்கு விசாரணை அதிகாரியாக சிபிஐ கூடுதல் எஸ்பி அவர்கள் சமன் அனுப்பிய நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தங்கியுள்ள சுற்றுலா மாலைக்கு பொதுமக்கள் போட்டோகிராபர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உரிமையாளர் என எஸ்ஐடி தரப்பில் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் ஆஜராகியிருந்த நிலையில் தற்போது சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரம் பகுதியில் முதல் முறையாக ஆய்வு செய்து வரும் சிபிஐ அதிகாரிகள் சூடுபிடித்துள்ள கரூர் வழக்கில் சாட்சிகளை விசாரித்த நிலையில் தற்போது சம்பவ இடத்தில் 11 சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் அளவீடு செய்யும் கருவிகளை கொண்டு சாலையை அளவீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.